ஹாய்! இன்னைக்கு ரொம்பவே ஸ்பெஷலான நார்த் இண்டியன் தீபாவளி ஸ்வீட்டான லாப்ஸி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 1½ டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகுனதும் நம்ம உடச்ச கோதுமை, இது எனக்கு கடையில் கிடைக்கல. ஸோ நான் வீட்டில் இருக்கிற கோதுமையே மிக்ஸி ஜாரில் ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ இதை அந்த நெய்யில் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா தாளிக்கும் போது கோதுமையோட கலர் சேஞ்ச் ஆகி நல்லா மணம் வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் தண்ணி சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். நான் 1 கப் கோதுமைக்கு 3 கப் வீதம் தண்ணி சேர்த்துறேன். நான் இந்த கப்பில் தான் கோதுமை மெஷர் பண்ணேன். கிட்டத்தட்ட 250 கிராம்ஸ் உடச்ச கோதுமை. அதுக்கு 3 கப் வீதம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு லிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 விசில் விட்டு எடுத்துடலாம். நீங்கள் கடையில் வாங்குகிற கோதுமைனா இன்னும் நல்லா பெருசு பெருசாக இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு 5 விசில் வரைக்கும் விடலாம். நம்ம வீட்லேயே அரைக்கிற கோதுமைனா 3 விசிலே போதுமானது. வெயிட் இறங்கிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா பூ போல் வெந்து வந்திருக்கு. இதை நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுட்டு லிட் போட்டுட்டு மூடி வச்சிடலாம். நம்ம மற்ற விஷயங்களெல்லாம் செஞ்சுட்டு வர வரைக்கும் இருக்கட்டும். இப்போது ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நெய் நல்லா உருகுனதும் ஃபஸ்ட்டு முந்திரி, பாதாம், பிஸ்தா, உலர்ந்த திராட்சை சேர்த்துட்டு திராட்சை நல்லா பலூன் மாதிரி வர வரைக்கும் தாளிச்சிட்டு இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் கூட நெய் சேர்த்துட்டு நம்ம வேக வச்சுருக்கிற ப்ரோக்கன் வீட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மண்டை வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் 1 கப் ப்ரோக்கன் வீட்டுக்கு 1 கப் வீதம் மண்டை வெல்லம் சேர்க்குறேன். அதுவே இனிப்பு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் கூடுதலாகவோ குறைச்சலாவோ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடும்போது வெல்லம் நல்லா இலகி நல்லா கோதுமை கூட சேர்ந்து வரும் பாருங்கள். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஏலக்காய் தூள் தூவிட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். கடைசியாக நம்ம தாளித்து வச்சுருக்கிற நட்ஸ் அதையும் சேர்த்து தாளிச்சிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட லாப்ஸி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். பார்க்கறதுக்கு சக்கரை பொங்கல் மாதிரி தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.